வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. God knows the best for you. நல்லதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நிச்சயமா நல்லதை கொடுப்பார். நல்லதை செய்கிற தேவன் நேற்றும் இன்று மாறாதவர். அவர் நல்லவர். மனிதன் மாறினாலும் தேவன் ஒருபோதும் மாறாதவர். சொன்னதை செய்து முடிக்கிறவர். வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். கடைசி வரைக்கும் உங்களை நன்றாக நடத்துவார். கடைசி வரைக்கும் உங்களை நன்றாக நடத்துவார். விசேஷமாக நடத்துவார். கிருபையால் நடத்துவார். என் தேவன் கிருபையால் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தினமும், ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய கிருபையால் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை இருக்கிறதுனால நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. ஒருபோதும் மறப்பதில்லை. மனிதன் மறந்தாலும் ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. He has not forgotten you. He remembers you. You are not forgotten. He remembers you. நீங்க எப்பவுமே அவருடைய யோசனையில இருக்கிறீங்க. நீங்க எப்பவுமே கர்த்தருடைய யோசனையில இருக்கிறீங்க. அவர் யோசனையிலே பெரியவராய் இருக்கிறார். நீங்க அவருடைய இருதயத்தில் இருக்கிறீங்க. நீங்க அவருடைய யோசனையில இருக்கிறீங்க. எப்படி உங்களை மறப்பாரு? எப்படி உங்களை மறப்பாரு? உங்களை தள்ளி விடுகிற தேவன் அல்ல. உங்களை மறக்கிற தேவன் அல்ல. எஸ், நீ என்னுடையவன், என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். உலக ஆண்டவரே, சில நேரங்களில் நீங்க கேட்கலாம், ஏன் ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் வரல? ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஜெபத்துக்கு உண்மையிலே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உண்மையாகவே ஜெபத்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் அப்படி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம்? ஆண்டவர் சொல்றார், I know the best for you. சிறப்பானதை உனக்கு கொடுக்க, சிறப்பானதை உனக்கு நான் கொடுக்க. சில நாட்கள், சில நேரங்கள் தாமதித்தாலும், சில காலம் தாமதித்தாலும், அந்த குறிப்பிட்ட நேரத்துல, அந்த குறிப்பிட்ட நேரத்துல உனக்கு நான் செய்து முடிப்பேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் நான் வைத்திருக்கிறேன். குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து ஒரு குறித்த நாட்கள் நான் வைத்திருக்கிறேன். ஒரு குறித்த தரிசனம் நான் வைத்திருக்கிறேன். அந்த நாட்கள் வரும்போது உன் வாழ்க்கை அது நிச்சயமாய் நிறைவேறும். உன் வாயால் நீ சாட்சி சொல்லுவாய். Very powerful. பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை. குறித்த நாட்களுக்கு நான் உன் மேல தரிசனம் வைத்திருக்கிறேன். குறிப்பிட்ட நாட்களுக்கு, குறித்த நாட்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நான் தரிசனம் வைத்திருக்கிறேன். நீங்க நிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பேசுகிறார். நீங்க நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தேவனோட பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தை வல்லமையா பேசிக் கொண்டிருக்கிறார். குறித்த நாட்களுக்கு ஆண்டவர் உங்க மேல தரிசனம் வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். God has appointed time to fulfill the vision that He has in your life. God has appointed time, His own time, appointed time, the best time ever He has for you to fulfill all the desires of your heart, not according to your time, not according to anyone's time, but God's time. குறித்த நாட்கள், குறித்த நேரம். அப்படி என்றால் உங்களுடைய நேரம் அல்ல, பிறருடைய நேரம் அல்ல, அவருடைய நேரம். அந்த நேரம் வரும் பொழுது எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. சாத்தான் தடை செய்ய முடியாது. யாராலும் தடை செய்ய முடியாது. ஆண்டவர் அந்த நாட்கள் வரும் பொழுது அவரே உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். அதை யாராலும் தடை செய்ய முடியாது. ஹalleluya ரபசிகே அந்தனமோ ரபாரியாதனமா. குறித்த நாட்களுக்கு நல்ல இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க.
குறிப்பிட்ட நாட்களுக்கு, குறித்த நாட்களுக்கு ஆண்டவர் உங்க மேல தரிசனம் வச்சிருக்கிறார். உங்க எல்லாரும் மேல ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் தரிசனம் வச்சிருக்கிறார். உங்க சொந்த தரிசனத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஆண்டவர் இடத்துல விட்டுட்டு, ஆண்டவரே நீங்களே நடத்துங்க, உங்க தரிசனத்துல நடத்துங்க, அதுக்கு நான் தடையா நிற்க போறதில்லை என்று சொல்லுங்க. நீங்க என் மேல வைத்திருக்கிற தரிசனத்துக்கு நான் தடையா நிற்க போறதில்லை. யாரோ தனியா நிற்கிறதுக்கும் நான் அனுமதி கொடுக்க போறதில்லை. நீங்களே நடத்துங்க. உங்க தரிசன வாழ்க்கையில நிறைவேறணும். உங்களுடைய நேரம் வரும் பொழுது அதுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஐ சரண்டர். அதுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. எத்தனை மனிதன் திட்டங்கள் போட்டாலும் தேவனுடைய தரிசனம் மாத்திரமே நிறைவேறும். எவ்வளவு திட்டங்கள் மனிதன் போட்டாலும், how much and how many plans you can put, but only God's vision will fulfill in your life. That is the best thing ever. That is the best thing ever. அதுதான் சிறப்பானது. என்னதான் மனிதன் திட்டங்கள் வைத்தாலும் தேவனுடைய தரிசனம் மாத்திரம் தான் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். அதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா இனி தாமதம் இல்லை. ஏன் சில நேரத்தில் சில விஷயங்கள் தாமதமா இருக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய தரிசனத்துக்கும் சரி வரல. பலிபீடத்திலிருந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் எல்லாருக்கும். உங்களுடைய திட்டமோ தேவனுடைய தரிசனமோ சரி வரல. அதனாலதான் ஆண்டவர் சில காரியத்தை அப்படியே தாமதிக்கிறாரு. He wants you to align to his position. He wants you to align to his vision. Some of you are out of position. You are running according to your plan and ideas. Submit to the plans of God. Submit to the vision of God. Let him take over. Let him handle you. உங்களை படைச்சவர் உங்களுக்கு குறித்து தெரியாதா? உங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி அவர் தான் உங்களை படைச்சாரு. அவர் தான் உங்களை அழைச்சாரு. அவருக்கு தெரியாத உங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி, அவருக்கு தெரியாத உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லி, சில நேரங்களிலே நாம ஒரு திட்டங்கள் போட்டுட்டு இருக்கோம். அந்த திட்டமும் தேவனுடைய தரிசனமும் சரி வரல. அதனாலதான் ஆண்டவர் அந்த காரியத்தை தாமதிக்கிறாரு. எப்ப அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, எப்ப அந்த காரியத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய தரிசனத்துக்கு சமீப பண்றியோ, அப்பொழுது நீங்க பாருங்க ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார் வாழ்க்கையை. That is why certain times we are the stumbling block of our own life. We ourselves, we do not blame others, but we ourselves is a great stumbling block and hindrance for our own blessing. We cannot align ourselves to the vision of God. We cannot reposition ourselves to the vision of God. That is why many things are delaying in your life. Today, Holy Spirit is revealing. பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேக நேரங்களிலே சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது. ஏன் தெரியுங்களா? நாமளே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தடையாய் இருக்கிறோம். It's me, it's you being a stumbling block. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியம் நிறைவேறனா நீங்களே அந்த தடையா இருக்கிறீங்க. ஆண்டவரே, இனி என்னுடைய திட்டம் அல்ல, என்னோட வழிகள் அல்ல, என்னோட யோசனை அல்ல, எல்லாமே உங்களுடையதுன்னு சொல்லுங்க. கவனம் எதிர்த்து சொல்ல முடியும். நீங்க உண்மையா சொன்னாதான் அது நடக்கும். நீங்க ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய தரிசனம். குறித்த நாட்களுக்கு தரிசனம் வைத்திருக்கிறேன். குறித்த நாட்களுக்கு தரிசனம் வைத்திருக்கிறேன். அந்த தரிசனத்துக்கு நான் தடையை நிற்க போறதில்லை. அதனை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதனை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீ ஆண்டு ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறார். எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் எல்லாருக்கிட்டையும் தெளிவா பேசியிருக்கிறார். Submit to the vision of God, not to your own plans, not to your own ideas, not to your own thoughts. It doesn't work. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன்.
எல்லாரோட வாழ்க்கையில ஆண்டவர் மிகவும் அழகான ஒரு தரிசனம் வச்சிருக்கிறார். Do you know that? Do you know that? உங்க எல்லாருக்குமே ஆண்டவர் ரொம்ப அழகான தரிசனம் வச்சிருக்கிறார். சில நேரத்தில் அது நாம தான் தடுக்கிறோம். Now just let go and let God. Let go and let God. ரெண்டே வார்த்தை தான். Let go and let God handle your situation according to His vision. Submit to His vision. His vision is greater than your plans. More greater, 100 times greater, better than your plans. புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க. நல்லா அப்படியே கேளுங்க. அப்படியே நல்லா கேளுங்க. அப்படியே தேவனுடைய பிரசன்னத்தில் நல்லா கேளுங்க. His vision and His plans is greater, 100 times greater than your plans.
கர்த்தருக்கு நேராக, எனக்கு நேராக அல்ல, கர்த்தருக்கு நேராக. ஆண்டவர் தெளிவா பேசியிருக்கிறாரு. இப்ப இந்த வேலையில நீங்க வீட்டுக்கு போவதற்கு முன்பதாக சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். I don't want to be a stumbling block of my own life. Lord, my thoughts are being a great hindrance in my life. My plans, my thoughts, my thoughts are being a stumbling block in my own life. I am a stumbling block for my own life because I think unnecessary things which I shouldn't allow into my life, into my thoughts, but I'm allowing it, and it has become a stumbling block and hindrance in my life. நானே என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறேன். என்னுடைய சிந்தனை, என்னுடைய வழிகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய யோசனை, இது எல்லாமே தேவனுக்கு விருப்பமா இல்ல. Sometimes my behavior, my character, my attitude, my speech, it doesn't please the Lord. But today, Lord, if you have spoken, right now, I submit my life 100% to your vision, Lord Father. அதனால இப்ப இந்த வேளையில உம்முடைய பிரசன்னத்துல நான் கீழ்ப்படிந்து தாழ்மையோடு, with humbleness, என்னை நான் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உம்முடைய தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்க. Lord, I submit myself to your vision. உங்க தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்க. உங்க தரிசனத்துக்கு. இனி என் வழிகள் அல்ல, இனி என்னுடைய யோசனை அல்ல, இனி என்னுடைய நினைவுகள் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார் எபேசியர் 3:20ல, the Lord says according to the book of Ephesians chapter 3 verse 20, நினைப்பதற்கு மேலாக, யோசனைக்கு மேலாக, கேட்பதற்கு மேலாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையை செய்து முடிப்பார். இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். யாரெல்லாம் உண்மையா நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க? இப்ப submit to the vision of God. சொல்லுங்க, Lord, I submit my life to your vision. உங்க தரிசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. யோசனைக்கு மேலாக, நினைப்பதற்கு மேலாக, கேட்பதற்கு மேலாக அதிகமாய் செய்கிற தேவன் நல்லவர், நல்லவர். இன்னிலிருந்து கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க, பலவிதமான யோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க. பலவிதமான யோசனை உங்களுடைய சிந்தையை கெடுக்குது, உங்களுடைய வழிகளை கெடுக்குது. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க யோசனை உங்களுக்கு வேண்டாம், கர்த்தருடைய யோசனை உங்களுக்குள்ள வரட்டும். Let your thoughts be the thoughts of God. Let the ways of His God, let the ways of God be your own ways. Let the vision of God be your life's vision. Align yourself to God. Come on, align yourself. Reposition yourself. Align yourself to God. சில நேரங்களிலே நம்மளுடைய வாகனத்துல அலைன்மென்ட் ஓடிச்சுன்னு சொன்னாங்க, அந்த காடி நேராவே ஓடாது, அப்படியே ஒரு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு அலைன்மென்ட் தேவை. அலைன்மென்ட் செஞ்சாதான் அந்த காடி சரியா ஓடும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில அலைன்மென்ட் தேவை. நம்மளோட வாழ்க்கை ஒரு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கு. Now
realign your life to God. Lord, align my life, align my ways, align my life, Lord. நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ நீங்க பார்க்க போறீங்க. I can strongly feel right now. இப்ப இந்த வேலை நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண முடியுது. இதெல்லாம் உண்மையா நீங்க செவி கொடுத்து நீங்க உண்மையா நீங்க விஷயத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் நீங்க கீழ்ப்படுதலோட நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் த்ரூ உங்க வாழ்க்கையில. I'm telling you, a great breakthrough. You're going to see a great breakthrough. இது வரைக்கும் பார்க்காதது இனிமேல் நீங்க பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க பார்க்காதது எதனால இது வரைக்கும் நீங்க பார்க்கலையோ இனிமேல் நீங்க பார்க்க போறீங்க. அதுதான் breakthrough. What you have not seen till now, you will see after this. A life of breakthrough in your life. Allow the Holy Spirit to take over. Come on. Come on. என் வழியில் அல்ல, என் யோசனை அல்ல, எல்லாமே நீங்க தான்ப்பா. நீங்க நிச்சயமா நீங்க உணர்வீங்க something is new. Something is new. ஆண்டவர் உங்க மைண்ட ரிஃப்ரெஷ் பண்ணி இருக்கிறாரு. உங்க லைஃபை ரிஃப்ரெஷ் பண்ணி இருக்கிறாரு. உங்க ஹார்ட்டை ரிஃப்ரெஷ் பண்ணி இருக்கிறாரு. You feel something light. You don't feel heavy anymore. You don't feel heavy anymore. உங்களுக்குள்ள அந்த பாரம் இனிமேல் நீங்க சுமக்க போறது இல்ல. இத்தனை நாள் நீங்க சுமந்தது போதும். இதுதான் தேவன் சொல்கிறார். இத்தனை நாள் நீங்க சுமந்தது போதும். இனி நீங்க சுமக்க தேவையில்லை. You don't have to carry your burden. It's enough. Give it to me. இனி நீங்க சுமந்தது போதும். இனி நீங்க சுமக்க தேவையில்லை. அவர் எடுத்துக்கொண்டு அவர் வாங்கிக் கொண்டு அவர் இனிமே உங்களுக்காக சுமக்க போறார். He's going to carry for you. He's going to carry that burden for you. You don't have to carry anymore. It's enough. It's pushing you. It's pressuring you. It's pushing you down. It's pressuring you. Enough. Let me take over. People of God, it's time. It's time for crossover. It's time for crossover. It's time. It's time to cross over. I no longer stand in Egypt. It's time for me to cross over to the promised land. It's time for me to cross over to the promised land. It's no longer I stand in Egypt. It's time for me to cross over to the promised land. இனி நான் வாழ்க்கையில எகிப்தில வாழ்ந்தது போதும். இதனால எகிப்தில நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இனி நான் வாழ்ந்தது போதும் எகிப்தில. நான் இனிமேல் கிராஸ் ஓவர் பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு நான் போய் நான் சுதந்திரிக்க போகிறேன். எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? எத்தனை பேர் உண்மையா வைராக்கியமா சொல்றீங்க? இனிமேல் இந்த எகிப்தில இருந்தது நான் போதும். இனி நான் போய் எனக்காக எது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த இடத்துக்கு போய் நான் சுதந்திரிக்க போகிறேன். Yes, it's time for you to possess your blessing. It's time for you to possess your breakthrough. It's time for you to possess your healing, your deliverance. சுதந்திரிக்கிற நாட்கள் வந்துவிட்டது தேவ பிள்ளைகளே. சுதந்திரிக்கிற நாட்கள், சுதந்திரிக்கிற நேரம் வந்துவிட்டது. It's time for you to possess your blessing, possess your healing, possess your deliverance, possess your breakthrough in your life. The renewing of your spirit, the renewing of your mind. சுதந்திரிக்கிற நாட்கள் இதுவே. இந்த நாட்கள் இதோடு ஆரம்பிக்குது உங்க வாழ்க்கையில. சுதந்திரிக்கிற நாட்கள், உங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நாட்கள், உங்க சுகத்தை சுதந்திரிக்கிற நாட்கள், உங்களுடைய விடுதலையை சுதந்திரிக்கிற நாட்கள், உங்களுடைய சமாதானத்தை சுதந்திரிக்கிற நாட்கள், உங்களுடைய சந்தோஷத்தை சுதந்திரிக்கிற நாட்கள். எஸ், நீங்க எத்தனையோ உங்க வாழ்க்கையில நீங்க இழந்து போயிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இழந்து போயிருப்பீங்க. சுதந்திரிக்கிற நாட்கள் வந்து விட்டது. 7 மடங்கு 10 மடங்கு
போகிறார். அதை சுதந்தரிக்கிற நாட்கள் வந்து விட்டது தேவ பிள்ளைகளே. எஸ் எஸ், சுதந்தரிக்கிற நாட்கள். It's time for you to possess your breakthrough. God is going to give back 7 times the thing that you have lost in your life. எவ்வளவு விஷயம் வாழ்க்கையில நீங்க இழந்து போயிருக்கீங்க, அது ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். நன்றி நன்றி. நீங்க ஆண்டவர் விசேஷமா நடத்திட்டு இருக்கிறாரு. நிறைய காரியம் ஆண்டவர் கிட்ட பேசுறாரு. God is speaking today. I'm very sure the word of God is just coming to you from the altar. தேவனுடைய வார்த்தை வந்துகிட்டு இருக்கு. The Bible says when the word of God goes, it will heal. It doesn't come back void. The word of God doesn't come back empty. The word of God will do something in your life. தேவனுடைய வார்த்தையானது அது ஒருமே திரும்பாதா. தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு போகும்பொழுது அது வெறுமையா திரும்பாது. அது உங்க வாழ்க்கையில செயல்படும். It will work in your life. Allow the word of God to work in your life. இழந்து போனதை திரும்ப கொடுக்க போகிறார். இழந்து போனதை உங்களுக்கு ஆண்டவர் 7 மடங்கு திரும்ப கொடுக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, நீர் இழந்து போனதே, உன் வாழ்க்கையில நீர் இழந்து போனதை ஆண்டவர் 7 மடங்கு உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். கண்ணீர் விட்ட நாட்கள் முடிந்து விட்டது. தேவ பிள்ளைகளே, நீ கண்ணீர் விட்ட நாட்கள் முடிந்து விட்டது. நீ சோர்ந்து போன நாட்கள் முடிந்து விட்டது. நீ துக்கமாய் இருந்த நாட்கள் முடிந்து விட்டது. சுதந்திரிக்கிற நாட்கள் வந்து விட்டது. சுதந்திரிக்கிற நாட்கள், உங்க சமாதானத்தை சுதந்திரிக்கிற நாட்கள், உங்க சந்தோஷத்தை சுதந்திரிக்கிற நாட்கள், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சுகம், உங்களுடைய
வாழ்க்கை உங்க எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. இனி உங்க எண்ணம் எல்லாம் இயேசுதான். உங்க எண்ணம் எல்லாம் இயேசுதான். எண்ணம் எல்லாம் நீதானே. என் எண்ணம் எல்லாம் நீதானே. என் தரிசனம் எல்லாம் நீதானே. என் எண்ணம் எல்லாம் நீதானே. குறித்த நாட்களுக்கு தரிசனங்கள் வைத்திருக்கிறேன். அந்த நாட்கள் வரும்போது, அந்த நேரம் வரும்போது உங்க வாழ்க்கை நிறைவேறும். குறித்த நாட்களுக்கு நான் தரிசனம் வைத்திருக்கிறேன். கர்த்தர் மறுபடியும் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்.